எஃப்எம்ல வேலை பார்த்தப்ப, டிவியில் வேலை பார்த்தப்ப, சோஷியல் மீடியாவில் வேலை பார்த்தப்ப, தனியாக யூடியூப் சேனல் வச்சுருந்தப்போ எல்லா பிஆர்கிட்டையும் திட்டு வாங்கின ஒருத்தனா அது நான் தான். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்னா என்னாச்சுமாங்க, இந்த ரெக்கார்டரில் ஆன் பட்டன் அமுக்க மறந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு எஃப்எம்ல வாங்கி தரலாம், ஏன்டா என் உசுரை வாங்குறேன் அப்படின்ட்டு வந்து வெப்சைட்டில் இருக்கும்போது உள்ளே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது வந்து பத்திரிகையில் வந்தால்தான் பத்திரிகையாளர்கள், இவர்கள் போட்டியாளர்கள். இப்போ வாசல் அப்படி கையை கட்டி நிற்போம், அடுத்த மாதம் சம்பளம் வாங்கணும், எப்படியாவது எங்களை உள்ள விட்டுருக்கேன். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவான்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பிஆர்களும் சரி, நல்ல தமிழில் நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா ஒரு தொகுப்பாளர்னா அவர்கள் முதலில் அணுகும் இடம் மலிவு விலை தொகுப்பாளர்னா அது ராஜ்மோகன் தான் என்பதையும் பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா அது வந்து விருது கிடையாது, ஆண்டுதோறும் கொடுத்தாதான் விருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இனி வெள்ளித்திரை, சின்னத்திரை, தமிழ்த்திரை விருதுகள் ஆண்டுதோறும் தரப்படும் என்பதை முதல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹெச்வியா சில பேமெண்ட்ஸ் வரல, பெண்டிங் பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எந்த இண்டஸ்ட்ரியில இல்லை, அவங்க தரக்கூடாதுன்னு இல்லை. ஒரு படத்துல பேமெண்ட் தர முடியாட்டியும் அந்த சம்பந்தப்பட்டவங்களை அடுத்து ஒரு படமே தரக்கூடிய தாயுளம் கொண்டவர்கள் தான் அந்த அவங்க. இல்லைன்னா நாம் இல்லை. அந்த தயாரிப்பாளர் சங்கம் ஓடியதா, இளையராஜாவின் பாடலுக்காக ஓடியாதான் தெரியாத பல ஒண்டர்ஃபுல் மேஜிக்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கு. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த தமிழ் சினிமாவை தாங்கி ஓடக்கூடிய கால்கள் அப்படின்னா எங்களுடைய ஃபைட் மாஸ்டர்ஸும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் அப்படி ரத்தத்தை வேர்வையாக கொட்டி ஓடி ஓடி உழைச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் சினிமாவினுடைய வயிறு யாரு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். 5 பேர் இருந்தால் கேரவனுக்குள்ள சாப்பாடு, 50 பேர் இருந்தால் கேரவன் பக்கத்தில் சாப்பாடு, 500 பேர் இருந்தால் சாப்பாடு எப்படியாவது போட்டுருவாங்க. காந்தி படத்தில் கிளைமேக்ஸில் 1,00,000 பேர் நடிச்சிருக்கிறாங்க, இந்தியாவில் ஷூட் நடந்திருக்கு. எப்படி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மதிய லஞ்ச் போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு முடிக்கும்போது கடலை முட்டை எப்படி கொடுத்துருப்பாங்க யோசித்தே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கொண்டு இருப்பது இந்த தமிழ் சினிமாவினுடைய அன்சங்கட ஹீரோஸாக இருக்கக்கூடிய இந்த ரத்தமாக இருக்கக்கூடியதுன்னா நீங்கள் தான். பிஆர் ஓடி இங்கே போகணும், அங்கே போகணும், ப்ரொமோஷன் போகணும், ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ சினிமாவினுடைய இதயம் யாரு? உண்மையிலேயே தன்னுடைய இதயத்தை பற்றி கவலைப்படாத இயக்குனர்கள் தான். அந்த இதயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது ஒரு நல்ல படத்தை எடுத்துட முடியாதான்னு 40-50 வருஷம் சாலிகிராமத்தினுடைய காவேரி கார்னர்ல சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன்களை, மொத்த சினிமாவினுடைய உடலுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கின் வேணும் இல்லையா, அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட். அப்படி அவங்க வந்து டச் பண்ணும்போது அப்படி சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பொட்டு வைக்கும் போது நாமளும் ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய ஆக்சிஜன் யாரு? துணை இயக்குனர்கள். டைரக்டர் இல்லாம கூட ஒரு 2 மணி நேரம் சமாளிச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். துணை இயக்குனர்கள் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்கவே முடியாது. அவங்க வந்து ஒரு பெரிய அன்சங்கடி ஹீரோ. நகைச்சுவையா சொன்னாங்க செல்வமணி அண்ணன், அது என்ன பேமெண்ட் பெண்டிங் நான் சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாவில் எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு நல்ல விழா எடுத்தோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அந்த பராசக்தி படத்தில் அன்னைக்கு ஒலித்த அந்த ஒரு குரல், அம்பாள் இன்றைக்கடா பேசியிருக்கிறாள் இன்னும் ஒலித்த குரல்.